ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் அண்ட் எண்டிங் ப்ரைஸ் ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான். டூ டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் 500 அண்ட் 550. ஸோ இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது இன்றைக்கி காட்டுற கலெக்ஷன்ஸில். யாருக்காவது ஏதாவது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த எம்ரால் க்ரீனோட கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சோக்கர் டைப், ஸ்மால் சோக்கர் டைப் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் மேட் கலெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க, அதாவது கோல்டு மாதிரி இருக்க கலெக்ஷன். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு ஜஸ்ட் 500. இயரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிடில் வந்து ஒரு க்ரீன் கொடுத்துட்டு சுற்றி ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது நான் நிறைய தடவை ரீஸ்டாக் பண்ணிட்டேன், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, எனக்கு ஆஃபீஸ்க்கு ஏதாவது ஒரு எத்னிக் வியரோ இல்லை சாதாரணமாக நான் ஒரு சாரீ வியர் பண்ணாலும் கூட இந்த கலெக்ஷன் போடும்போது ரொம்ப கிராண்டாக, ரொம்ப இதாக இல்லாமல் ஒரு மைல்டாக ஒரு கரெக்டான பர்ஃபெக்ட் பீஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஒரு டார்க் பிங்க், another one மல்டி கலர். ஓகே, அது இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி மல்டி கலருக்குமே இந்த பிங்க் ஸ்டோன் தான் சென்டர் பீஸ் வரும் இயரிங்கில். அண்ட் இந்த டார்க் பிங்க்குமே உங்களுக்கு சென்டர் ஸ்டோன் டார்க் பிங்க்லாம் வரும். ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன் இது. வந்து ஒரு சோக்கர் டைப்லேயே ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன் இது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அதுவும் ஒரு சிமிலர் டைப் தான், அதாவது இதே மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் தான் அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, பட் அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 550. அண்ட் இந்த ப்ரைஸ் கூட உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும், அதே நான் இப்போயே சொல்லிடுறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான டார்க் பிங்க் ஷேட் சென்டர் ஸ்டோன் இருக்க மாதிரியான ஒரு பீஸ் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சுற்றி ஸ்டோன், அதில் செயின் கொடுத்துருந்தாங்கல்ல, ஸோ இதில் சுற்றி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி, மைன்யூட் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஹார்ட் இன் ஷேப்பில் இருக்கும், இல்லை லீஃப் பேட்டர்ன் கூட சொல்லலாம். ஓகே, இதுவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக போட்டுக்கலாம். யாராவது கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்கனாலும் இதை பார்க்கலாம். இயரிங்ஸ் வந்து 2 டார்க் பிங்க் ஸ்டோன்ஸ் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன், 550 ரேஞ்சில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் இதை வியர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு அழகான பேஸ்டல் க்ரீன். இந்த இங்கிலீஷ் கலர், பேஸ்டல் கலர்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸில். ஸோ அதில் ஒரு டைப் இது, லீஃபி பேட்டர்ன். இயரிங்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிர்கோன் ஸ்டோனில் பேஸ்டல் க்ரீன் ஸ்டோன், பிக் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு லீஃபி பேட்டர்னில் உங்களுக்கு அங்கங்கே ஜிர்கோன் அண்ட் ஏடி கொடுக்குற மாதிரி ஒரு லீஃப், ஒரு ஸ்டோன், ஒரு லீஃப், ஒரு ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. பேக் செயின் அட்டாச் பண்ணிடுவோம், அதை நான் சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்குது, இதான் சைஸா அப்படின்ற மாதிரி. ஸோ பேக் செயின் அட்டாச் பண்ணிடுவோம். ஓகே, இதான் அதோட இயரிங். ஒரு ஸ்டோன், அழகான லீஃப் அண்ட் தென் ஒரு பேர்ல் ஹேங்கிங். ஹேங்கிங் இருக்கணும்ல. ஓகே, ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 550. அண்ட் திஸ் ஒன் ஒரு பியூட்டிஃபுல் ஒயிட் டைமண்ட் கலெக்ஷன், லீஃப் பேட்டர்ன் தான் இதுவும். மைல்டு சிம்பிள் லீஃப் கலெக்ஷன், பட் அல்டிமேட் டிசைன். போடும்போது அவ்வளோ ஒரு எலகண்ட்டாக இருக்கும். கேஷுவல் லுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும், உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ க்யூட். இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி 2 ஃப்ளோரல் பேட்டர்ன் வர மாதிரி இருக்கும். அழகான ஃப்ளோரல். ஓகே, complete white set இது.
ஒயிட் செட் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு ஜஸ்ட் 500 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு ஆன்டிக் பீஸ். அதாவது இது வந்து உங்களுக்கு பார்க்க கோல்டு லுக் லைக்கில் வராது, பட் ஆன்டிக் லுக் லைக். கோல்ட்லேயே இப்போ நிறைய ஆன்டிக் பீஸ் வருது இல்லை, அந்த மாதிரி லுக் லைக்கில் வரும் இது. அதில் பார்த்தீங்கன்னா 2 மைல் வைக்கிற மாதிரி 2 மைல், அதுக்கப்புறம் சென்ட்ரலில் ஒரு ஸ்டோன் அண்ட் இங்கே ஒரு ஸ்டோன். இது வந்து ரெட் ஸ்டோன் தான். ஸோ இதில் எந்த டவுட்டும் இல்லை, இது ரெட் ஸ்டோன் அண்ட் சுற்றி ஒரு ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி சோக்கர் பேட்டர்ன் தான். இது ரொம்ப க்யூட்டான டிசைன். இதுவும் இதோட இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி 2 ஸ்டோன் இருக்க மாதிரி அந்த டாலரோட மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். க்யூட்டில் ஸோ க்யூட், நல்ல டிசைன், அழகான டிசைன். பேட்டர்ன் பார்க்குற மாதிரி உங்களுக்கு வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் ஜஸ்ட் 550 ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு அழகான ஃப்ளோரல் பேட்டர்ன் வித் ஒயிட் ஸ்டோன் அண்ட் ரெட் பிங்க், டார்க் பிங்க் ஸ்டோன் சென்டரில் இருக்க மாதிரி ஒரு ஃப்ளோரல். அதில் ஒரு மேலே ஒரு ஒயிட் ரவுண்ட் ஷேப் இருக்க மாதிரி நெக்லஸ் பீஸ் தான். இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்யூட்டாக இருக்கும். மேலே ஒரு குட்டி ஃப்ளோரல் இயரில் இருக்க மாதிரி, அது கீழே உங்களுக்கு ஒரு ரவுண்ட் அண்ட் தென் ஃப்ளோரல். அழகான பூ டிசைன். எந்த அக்கேஷனுக்கு வேணாலும் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். சுடிதாருக்கு வியர் பண்ணிக்கலாம், சாரீக்கு வியர் பண்ணிக்கலாம். காட்டன் சாரீஸ்க்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பிகாஸ் இதுவும் ஆன்டிக் பீஸ் தான். பீஸ் நீங்கள் வியர் பண்ணும் போது ரொம்ப அடிக்காமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ஷிப் மாதிரி சொல்லலாம், இல்லைனா வந்து இந்த டிசைன் எப்படி சொல்ல, கப்பலில் பாய்மரம் இருக்கிறதுன்னு சொல்லலாம், இல்லைனா வந்து நிலா மேலே லீஃப் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம கற்பனை தான். ஸோ இது ஒரு க்யூட் கோல்ட் லுக் லைக் ஜுவல்லரி. மேலே உங்களுக்கு 80 ஸ்டோன், கீழே ஃபுல்லாக கோல்ட் ஃபினிஷ் இருக்க மாதிரி. சிம்பிள், அதே நேரத்தில் போடும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். கம்ப்ளீட்டாக உங்கள் லுக்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப குட்டி கிடையாது இது. ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். வேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். See the design. அந்த லீஃபி பேட்டர்ன் மாதிரி க்ராஸாக கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. இயரிங்ஸும் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 550 வரும். ப்ளஸ் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ட்ரை காம்போ மாதிரி. அதாவது காம்போ இன் த சென்ஸ் ஒரே டிசைன், கலர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட். இது ஒரு சோக்கர் பேட்டர்ன், அதாவது பெல் டைப் சோக்கர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் எனக்குமே ரொம்ப நாள் தெரியாது. பட் நான் இதெல்லாம் வாங்க ஆரம்பித்த பிறகு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிராண்ட் மதர் ஏஜ், அந்த ஏஜில் இருக்கவங்க ஒருத்தவங்க என்கிட்ட வாங்கும்போது சொன்னாங்க, இது வந்து எங்கள் காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இந்த பெல்ட் டைப். அதாவது அவங்க காலம்னா கிட்டத்தட்ட ஒரு 80s மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த பெல்ட் டைப் சோக்கர் எங்கள் காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். அதில் இப்போ நியூ டிசைன்ஸ் வந்திருக்கு இந்த லுக் லைக்கில். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பெல்ட்டில் அன்னப்பறவை மாதிரி இருக்கும் 2 சைடு. ஸோ டிசைனே பார்க்க க்யூட்டாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள்,
ஃபுல் ஸ்டோன் ஒர்க், ஃபுல் ஸ்டோனில் 2 அன்னப்பறவை, இங்கேருந்து ஒரு அன்னம், இங்கேருந்து ஒரு அன்னம், அது கீழே 2 லீஃபி பேட்டர்ன், அதுக்கப்புறம் ஒரு திலக் ஷேப்பில் ரெட்டு அண்ட் தென் ஒரு பேர்ல். ஸோ அந்த டாலரில் இவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட் பெல்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் செயின் வேணாலும் அட்டாச் பண்ணுறேன், அண்ட் இல்லை ரோப் தான் வேணுனாலும் ஐ வில் அட்டாச். ஓகே, இது வந்து உங்களுக்கு இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் அந்த டாலர் பேட்டர்னை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க, மினிமலைஸ் பண்ணி சேம் டிசைன், அன்னம், திலக் அண்ட் தென் பேர்ல் ஹேங்கிங். சொல்லப்போனால் இதில் 2 பேர்ல் எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துருப்பாங்க ஹேங்கிங்காக. இந்த ஹேங்கிங் நிறைய பேருக்கு பிடிக்குங்க. சில பேர் ஹேங்கிங் இருந்தால் தான் வாங்குவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் சிஸ்டர் ஒருத்தர் அப்படி இருக்காங்க. ஹேங்கிங் பேட்டர்ன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு another கலர், இது வந்து பேஸ்டல் ஷேடில் வருது. பேஸ்டல் ப்ளூ ஆர் சி ப்ளூ அப்படி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பேஸ்டல் ப்ளூலேயும் சொல்லலாம், சி ப்ளூலேயும் சொல்லலாம், இது ஒரு கலர் வேணாலும் சொல்லலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டல் பிங்க். இந்த பிங்க் ரொம்ப அழகாக இருக்கும், மைல்டு பிங்க். பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? ஸோ க்யூட் டிசைன், மிஸ் பண்ணிடாதீங்க. இது 500 தான் நம்மக்கிட்ட. இதே சேம் அன்னம் இல்லாமல் குட்டி பட்டர்ஃப்ளை இருக்கிறதும் இருக்கும். நான் பேக்கிங் வீடியோ போட்டிருப்பேன், வேணா நம்மளோட சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள், இல்லைனா அட்டாச் பண்ணுறேன் லிங்க் கூட. ஸோ அந்த குட்டி பட்டர்ஃப்ளை இருக்கிறதும் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது. அது வந்து மோஸ்ட்லி கிட்ஸ்க்கு சூட் ஆகும், பட் அந்த கலெக்ஷனும் நம்மள்ட்ட இருக்குது. அது பார்த்திங்கன்னா 300 வரும். இது 500. இந்த அன்னப்பறவை மாடல் வந்து 500. அவ்வளோ க்யூட் டிசைன். இதுவுமே நிறைய பேர் அடிக்கடி ரீஸ்டாக் பண்ண சொல்லி கேட்டு வாங்குவாங்க. ஏன்னா இது போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2 அன்னம் மாதிரி இருக்காது, ஜஸ்ட் டக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப், அதுலேருந்து ஒரு திலக் ஷேப் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கம்ப்ளீட் ட்ரெடிஷ்னல் ஹிந்து கல்ச்சரில் இருக்க மாதிரி ஒரு டிசைன். இதுவும் பெல் டைப் சோக்கர் தான், ஆன்டிக் பீஸ். ஆன்டிக்னாலே இப்போலாம் நமக்கு கதி கலங்குது கோல்டில், செய்கொலி சேதாரம் எங்கேயோ போட்டுடுறாங்க. ஸோ திஸ் பீஸ் கம்ப்ளீட் ஜஸ்ட் 550 ப்ளஸ் ஷிப்பிங். ஸோ இதோட பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு மகாலட்சுமி இருப்பாங்க, அது கீழே ஒரு பிறை நிலா, அந்த நிலாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் ஸ்டோன், 2 க்ரீன் ஸ்டோன், அதுக்கப்புறம் ஹேங்கிங்கில் பேர்ல் அண்ட் ஒரு பீடு, க்ரீன் பீடு இருக்க மாதிரி, எம்ராய்ட் க்ரீன் பீடு. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போது இயரிங் கொடுத்துருப்பாங்க. இயரிங்கில் மேலே ஒரு திலக் கொடுத்துட்டு, அதையும் சும்மா விடாமல் ஒரு திலக் கொடுத்து, ஒரு லக்ஷ்மி, கீழே பிறை நிலா, அதுக்கப்புறம் பீட்ஸ். ஸோ இட்ஸ் ஒரு கம்ப்ளீட் இயரிங் உங்களுக்கு அண்ட் செட்டு. சாரீ வியர் பண்ணணும், எனக்கு ஆஃபீஸ்க்கு, இல்லைனா எனக்கு ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் இருக்குப்பா, ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது பர்த்டே பார்ட்டி, இல்லைனா வந்து எனக்கு ஒரு டெம்பிள் விசிட் இருக்குது, நான் வந்து கோயிலுக்கு போடுறதுக்கு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் பட் ஸ்டில் சிம்பிளான செயின் எதுவும் இல்லை, லாங் ட்ராவல் போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் 550 ப்ளஸ் ஷிப்பிங். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே 500 ஆர் 550 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு டியூவல் செயின். இது எப்படி சொல்கிறது, லேயர் செயின், டியூவல் செயினில் லேயர் செயின். ஸோ இதோட இயரிங் ஃபஸ்ட் பார்த்துருவோம். இட்ஸ் அ டார்க் பிங்க் அண்ட் சுற்றி ஒரு க்ரீன் ஸ்டோன் இருக்க மாதிரி சிம்பிளான ஒரு இயரிங். ஜஸ்ட் இவ்வளோ தான் இருக்கும், சிம்பிள் இயரிங். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த செயின் காம்பினேஷன். இதோட டாலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒர்க் கொடுத்துருப்பாங்க. 2 மயில், அந்த மயிலோட சென்ட்ரு தோகை மாதிரி, அந்த தோகை தான் இதில் வந்து உங்களுக்கு இயரிங்லேயும் இன்ஸ்பயர் பண்ணி செஞ்சுருப்பாங்க. அதை இன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு திலக் ஷேப்பில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ், அந்த மயிலோட லீஃபி பேட்டர்ன் மாதிரி. அண்ட் தென் உங்களுக்கு ஹேங்கிங், பேர்ல் ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க. இந்த செயினுமே அழகாக இருக்கும், ஜஸ்ட் ஃப்ளெக்சிபிள் செயின், ஈஸி செயின். அண்ட் உங்களுக்கு சென்டர் பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெட் ஸ்டோன் கொடுத்த மாதிரி, அதாவது இது உங்களுக்கு நெக்கு கிட்ட வரும், இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கீழே வரும். ஒரு பியூட்டிஃபுல்லான மாடல்.
நான் லேயர்டு பார்க்குறேன், ஏன்னா எனக்கு அட் த சேம் டைம் எனக்கு அந்த லேயரில் எத்னிக் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க யூ கேன் ட்ரை திஸ் மாடல். பிகாஸ் இது அவ்வளோ எலிகண்ட்டாக, அவ்வளோ சூப்பராக, க்யூட், நல்லாயிருக்கும். அண்ட் யாராவது ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், மெசேஜ் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் டிஎம் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டடா, பை பாய்.